Welcome to Guru Defense Training Academy. இன்னைக்கு நம்ம சேனல்ல we are going to interview Chanakya and his parent. So All India Sainik School 2000, All India Sainik School Entrance Exam 2025, that is Aprilல conduct பண்ண எக்ஸாம்ல Chanakya scored 257 on 300 for class 6. ஸோ இந்த ஸ்கோர் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஸ்கோர். இன்ஃபேக்ட் இந்த இயரோட எக்ஸாம் லெவல் அண்ட் ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணியிருந்தாங்க இந்த என்டையர். அதுல சாணக்யா ஹஸ் அவுட் பெர்ஃபார்ம் அண்ட் இன்னைக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு ஹி இஸ் அபவுட் டு ஜாயின் விகாசா சைனிக் ஸ்கூல். நிறைய பேருக்கு இந்த விகாசா சைனிக் ஸ்கூல் பத்தியும் தெரியாது. இட் இஸ் ஒன் ஆஃப் ஈக்குவல் டு அமராவதி நகர் சைனிக் ஸ்கூல் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆல் த ஸ்போர்ட்ஸ் அகாடமிக்ஸ் எல்லாத்தையுமே. அது டீட்டெயில்டா பார்க்கலாம். அண்ட் சாணக்யாவோட ஜேர்னியும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அலாங் வித் திஸ் மதர். எஸ் சாணக்யா, சோ எப்படி ஃபீல் பண்றீங்க? உங்களுக்கு அன்னைக்கு மார்க் ரிசல்ட் வந்த உடனே எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ரொம்ப ஓகே மாறிடுச்சு. ஓகே மாறி இருந்துச்சு. தெரிஞ்சது வாய் சொல்லுவாங்கல்ல, தொண்டை வரைக்கும் வந்துச்சு, வாய்க்கு வரையும் வரல, நாக்கு வரைக்கும் வந்துருச்சு, வயிற்றுக்குள்ள போல, அந்த மாதிரி ஆயிடுச்சு சார். ஓகே ஓகே, இன்னும் அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தீங்களா? ஓகே. அம்மா 270, என்னோட ஃப்ரெண்ட் 290. ஓ ஆல் ரைட் ஆல் ரைட். பட் எனிவேஸ் சரி, இன்னைக்கு வந்து நீங்க ரிசல்ட்டே ஐ மீன் ஜாயினே பண்ணியாச்சு இல்லையா? ஓகே. சோ மேம் உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணிருந்தீங்க மேம் அன்னைக்கு ரிசல்ட் டே அன்னைக்கு ஸ்கோர் 257 வந்த உடனே எப்படி ஃபீல் பண்ணீங்க? frankly speaking, I was little disappointed. ஆனா கருட் ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து நான் கொஞ்சம் அதிகமா எதிர்பார்த்தேன். because the coaching they have given and the effort he has done, என்னன்னா அந்த on the spot அவங்களுக்கு ஏதோ ஒரு lag வந்துருது சார். But it was a good score. As you said, it was a tough score as well. Yes. So I am happy about that. Besides all the disappointments, I am happy. All right, At least actually he got selected in the first round itself. In first round, correct. Yes. That made me happy actually. Correct. That is more important. ஏன்னா இந்த ஸ்கோர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிளிக் ஆகுறதுன்றது that shows how potential he is and எவ்வளவு டஃப்பான ஒரு சாய்ஸா இருக்கும் அப்படின்றத, எவ்வளவு தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளவு டஃப் காம்படிஷன் இருக்குன்றதும் தெரிஞ்சு. அண்ட் ஆல்சோ ஸ்டூடெண்ட்ஸ் வியூவர்ஸ், ஆக்சுவலா சாணக்யா பாத்தீங்கன்னா ஸ்கோர் 123 on maths, intelligence 48 on 50. Okay, very very rare for a student to score 48 on 50 intelligence paper. So Chanakya scored that. Language 44 and GK 42. So எல்லாத்துலயுமே he has given his best. Of course still a shortcomings இருந்துச்சு, but he has so much potential in him. I think இதெல்லாம் வந்துட்டு ஃபியூச்சர்ல விகாசா சைனிக் ஸ்கூல்ல ஒரு ஷைனா வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கேன். கரெக்ட் சாணக்யா? எஸ், எக்ஸாம்ல விட்டது எல்லாமே நீங்க அந்த விகாசா ஸ்கூல்ல கம்ப்ளீட்டா எடுத்துட்டு போறீங்க, ரைட்? ஓகே சாணக்யா, எஸ், இப்போ எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் டிஃபென்ஸ் உங்களுக்கு கிரியேட் ஆச்சு? அதாவது எங்க அத்தவங்க பெரிய மாமா சார், அவங்களுக்கு ரொம்ப ஆசை. சயின்ஸ் ஸ்கூல் பத்தி அவங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு, அவங்க யூனிவர்சிட்டி மூலமா தெரிஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் அதை பத்தி ரொம்ப தீவிரமா ரிசர்ச் பண்ணோன்னே, அப்போ அந்த டைம் நான் பிறந்துட்டேன். இவ்வளவு பிறந்தோன்னே எப்படியாச்சும் சைனிக் போகணும்னு எங்க அம்மா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து எனக்கு சைனிக் ஸ்கூலோட வீடியோஸா காமிச்சிட்டு இருப்பாங்க. இந்த ஸ்கூல்ல அது இருக்கும் இது இருக்கும், ஃபுல்லா பிடி தான் இருக்கும்னு. அப்போ வேற கொரோனா டைம். அப்புறம் மே திடீர்னு ஒரு நாள் லேப்டாப் தூக்கிட்டு வச்சாங்க. அப்போ நான் ரொம்ப பசியில இருந்தேன். ஸ்கூல் விட்டு வந்தப்போ ஒரு கிளாஸ் சேர்த்துட்டு இருக்கேன், அதை படி அப்படின்னு. அப்போதான் எனக்கு இந்த ஸ்டார்டே பண்ணாங்க சைனிக் பத்தி. அப்போதான் எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ். அப்போ சரவணன் சார் நீங்க தான் எடுத்தீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜாலியா இருந்துச்சு. அப்போ வந்து ஸ்பெஷலா எல்லா அப்பாச்சு அந்த டிஃபென்ஸ்ல இருக்கிறவங்க பேர் வச்சுட்டு, அப்புறம் ஏர்கிராஃப்ட் பேரு, ஹெலிகாப்டர் பேரு, மிலிட்டரி டேங்க்ஸ் பேரு, அதெல்லாம் வந்து நாங்க ரிமைண்ட் பண்றதுக்காக அந்த பேர் வச்சு டெஸ்ட் எல்லாம் வச்சாங்க. மார்க் டெஸ்ட், ஃபுல் மார்க் டெஸ்ட், அப்புறம் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மார்க் டெஸ்ட், அந்த மாதிரிலாம் வச்சாங்க. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. அப்புறம் வந்து ஒரு வாட்டி அட்டம் பண்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் மல்டிபிள் அட்டம்ஸும் இருந்ததுனால கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு ரீஅட்டம் பண்ண, தப்பெல்லாம் கண்டுபிடிக்க. அது கடைசியா வந்து பிரிண்ட் அவுட் மேல பிரிண்ட் அவுட், புக்கு மேல புக்கா அடிக்க வச்சுட்டு இருந்தது. ஆக்சுவலி அவருக்கு என்னன்னா அந்த திருப்பி பண்ண வச்சுட்டே இருந்தோம் சார். லாஸ்ட் மந்த் வந்து அந்த மல்டிபிள் சாய்ஸஸ் இருந்ததுனால ஒரு தப்புனா திருப்பி பண்ணும்போது அவருக்கு அது ரெஜிஸ்டர் ஆக ஆரம்பிச்சிச்சு. அது கொஞ்சம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. மல்டிபிள் அட்டம்ஸ் ஃபார் தி மார்க் டெஸ்ட் ஆப்ஷன் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்தது.
ஆக்சுவலா ரொம்ப பெரிய விஷயம் தான். ஸோ அவருக்கு அட்டன் பண்ணதான் மிஸ்டேக்ஸ் எங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணி திரும்ப லேர்ன் பண்ணிட்டு. அப்புறம் லாஸ்ட்டுக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு வந்து நானு, மனிஷ் கார்த்திக், மகாலட்சுமி, பிரேம் 4 பேரும் சேர்ந்து ஒரு குரூப்ல நாங்க பாட்டுக்கு மார்க் டெஸ்ட், வாவ், பீட்டா சூப்பர், மார்க் டெஸ்ட், அந்த மார்க் டெஸ்ட் போட்டுட்டு இருப்போம். நைஸ் அப்புறம் நைஸ். ப்ராக்டிஸ் புக் கான்டெஸ்ட், அதுவும் நாங்க ஜூம் மீட்டிங், ஜி மீட்டு அதுல ஜாயின் ம். பண்ணி நாங்களும் செஞ்சுட்டு இருப்போம். ஒரு ஏ வாட்டி நான் சூப்பர். ஹாஸ்டா இருக்கேன், இன்னொரு வாட்டி ம். மனிஷ், இன்னொரு ம். வாட்டி அஹ், பிரேம். அந்த மாதிரி நாங்க ஷிஃப்ட் சான்ஸ் எடுத்துக்கிட்டு ஹாஸ்டா இருப்போம். இப்போ வந்து தனித்தனி சப்ஜெக்ட்ஸ் பிரிச்சுப்போம் எங்களுக்கு நல்லா தெரிஞ்சது மூலமா. ஸோ அந்த ம். சப்ஜெக்ட் நாங்க புரியல அப்படின்னா நாங்க நாங்களே ஷேர் பண்ணிப்போம் சார். அப்புறம் பெரிய டவுட் இருந்தா நீங்க கொடுத்த வாட்ஸ்அப் நம்பர்ல நாங்க டவுட் பண்ணி டயல் பண்ணி கேட்பாங்க சார். ம். நல்ல ஐடியா. நீங்களே இந்த ஏஜ்லயே வந்து குரூப் ஸ்டடி எல்லாம் பண்ணி அதுவும் ஜிமீட் எல்லாம் கனெக்ட் பண்ணி பண்றது ரொம்ப பெரிய விஷயம். இதெல்லாம் கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்றோம். ஏன்னா சார் அந்த எத்தனை மணிக்குன்னு ஏஜுக்கு ஒரு கேளுங்க, மெச்சூரிட்டி. மீட் ஜிமி டைமிங் கேளுங்க சார். எப்போ சாணக்கியா? 5 மணிக்கு கரெக்டா ஜாயின் பண்ணல 4:30 மார்னிங் 4:35 பா, ஸ்டார்ட் பண்ணுவாங்க சார். செம. ஏர்லி மார்னிங் 4:30. அப்ப அதுவே ஒரு ஜோஷ்ல காலையில எழுஞ்சிக்கலாம். அப்பாடா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட மீட் பண்ணி படிக்க போறோம் அப்படின் போது செம்ம ஹாப்பியா ஆமா, இருக்குமே. ஒருத்தர் யாரு? எழுதிக்கலனாலும் இன்னொருத்தர் ஃபோன் பண்ணி எழுப்பி விட்டுருவாங்க. 10 வாட்டி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணி எழுப்பி விட்டுருவோம். சூப்பர். யார் இந்த டைம் சஜஸ்ட் பண்ணது சாணக்கியா? யார் இனிஷியேட் பண்ணது 4:30 ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம? நாங்க எல்லாம் குரூப்பா சேர்ந்துதான். அப்பாடி. ஓகே ஓகே, சூப்பர். இது வந்து லாஸ்ட் 2 months டைம்ல. ஃபர்ஸ்ட் ரூல்ஸ், இந்த மேத்ஸ் ஃபார்முலாஸ், இங்கிலீஷ் ரூல்ஸ், ஜிகே கீ பாயிண்ட்ஸ், சயின்ஸ் சோசியல்ஸ்ல இருக்கிற கீ பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு இருப்போம். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு மார்க் டெஸ்ட் செய்வோம். அப்புறம் லஞ்சு சாப்பிடுவோம். அப்புறம் ஓகே. ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் நாங்களே நடுவில் தண்ணி எடுத்துட்டு வந்து வச்சுப்போம். அப்புறம் திருப்பி ஃபுல்லா சாயங்காலம் வச்சோம்னா நைட்டு சும்மா ஒரு ரிவிஷன் ஆட்டம் காலையில இருந்து என்ன படிச்சோன்னே அதை முடிச்சோன்னே அவ்வளவுதான் தூங்கிடுவோம். திருப்பி காலையில எழுந்திருப்போம். சூப்பர். ஓ, அவங்களும் லீவ் எடுத்துட்டாங்க ஸ்கூல்ல இருந்து லாஸ்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக. அவங்களும் எடுத்துட்டாங்க, நானும் எடுத்தேன். ஒரு ம். 2 மந்த் 3 மந்த் எடுத்தேன். நைஸ் அது நைஸ் கரெக்டா நைஸ். தெரியல சார். ஓகே ஓகே, அது ஆனா இஷ்யூ இல்ல. வீட்டு படிக்கிறது ரொம்ப எஃபெக்டிவா இருந்துச்சு. கண்டிப்பா கண்டிப்பா. ஸ்கூல் போயிட்டு படிக்கிறத விட வீட்ல இருந்து படிக்கிறது இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். ஆனா அது கரெக்டான ஒரு சர்க்கிள் இருந்துச்சு சொன்ன பாத்தியா, அதுதான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட். மேம், நீங்க எப்படி சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிங்க மேம்? ஓகே, கரூர் டிஃபென்ஸ் அகாடமி, அதுவும் ஆன்லைன்ல பண்றாங்க. எப்படி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சது? ஓகே சரி, இவங்களை ட்ரஸ்ட் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற அந்த தாட் எங்க எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா? ரேண்டமா செக் பண்ணுங்க சார். லைக் as he said, எனக்கு ஐ பிளான் that he has to enter into. ஆனா எனக்கு 4th day போடணுங்கிறத ஐ வாஸ் நாட் aware. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவன் கிளாஸ்லயே வந்து ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இயர் முன்னாடி தெரிஞ்சா நான் 1 year முன்னாடி போட்டுப்பேன். ஏதோ கிளாஸ் போடுறோம் அதையும் போட்டிருந்திருக்கலாம். ஆனா நான் 5th அந்த எண்ட் ஆஃப் அந்த டிசம்பர் டைம்ல, ஏன்னா ஜூன் மீன் எக்ஸாம் வந்து ஜனவரி நடக்கும். ஸோ அந்த பிஃபோர் அந்த ரேண்டமா செக்டும் போது எனக்கு நெட்ல வந்து இது வந்துச்சு. அப்போ நீங்க ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணிருந்தீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, 3 days Correct. ஒர்க் ஷாப். அதுல Yes. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டாக்கிங் அபவுட் யூ. சரவணன் சாரோட கோச்சிங் சொல்லும் போது அப்போ ஸோ ரேண்டமா தான் நான் கால் பண்ணேன். எனக்கு என்னமோ சம்திங் தோணுச்சு, இந்த இவங்களோடது குட்டா இருக்கும். நிறைய பேர் வந்து ஆஃப்லைன்லாம் ப்ரிஃபர் பண்ணாங்க. நான் என்னமோ இது எனக்கு என்னமோ கொஞ்சம் somehow something moved to கரூர். அதனால அப்படியே ரேண்டமா சூஸ் பண்ணதான். ரிவ்யூஸ் பார்த்துட்டு போன்ல சர்ச் பண்ணிட்டு ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் அண்ட் ஐ எம் ஹாப்பி அண்ட் ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் that I have chosen a correct institute. இப்போ டுவர்ட்ஸ் இந்த நவம்பர் டைம்ல டெஸ்ட் சீரிஸ் கண்டினியூஸா இருந்துச்சு. நீங்களும் பார்த்துருக்கீங்க, லாஸ்ட் ஒரு 2 months டெஸ்ட் சீரிஸா இருந்துச்சு. ஸோ டெய்லியுமே டெஸ்ட் சீரிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஓகேவா? ஸ்கூல் போர்ஷன் மேனேஜ் பண்ண முடிஞ்சுதா? ஜனவரி பிப்ரவரி சொன்ன மாதிரி குரூப் எடுத்தோம்னா அப்போ செஞ்சிருக்க மாட்டேன், அவங்க செஞ்சிருப்பாங்க. ம். ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிட்டே ப்ரெசன்டேஷன் ஆட்டம் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ ஒரு குட்டி குட்டி மார்க் டெஸ்டா இருக்கும்ல, லெசன் மார்க் டெஸ்ட். ஆமா ஆமா. ஃபர்ஸ்ட் எங்க கோல்ஸ் அதை முடிக்கணும். அதை முடிக்கவே ஜனவரி முடிஞ்சிருச்சு சார். பிப்ரவரி ஃபுல்லா அந்த கொடுத்த அந்த சுகாய் மார்க் டெஸ்ட், ரஃபேல் மார்க் டெஸ்ட், அந்த மார்க் டெஸ்ட் எடுத்து செஞ்சுட்டு இருந்தோம். ம். அப்புறம் ஆஃப்லைன் டெஸ்ட் வந்துச்சு. அப்புறம் நீங்க அனுப்பிச்சு விட்ட ஆஃப்லைன் டெஸ்ட் ஆன் டைம் செய்ய மாட்டோம். ஆன் டைம் செஞ்சு அனுப்பிச்சு விடுறது நான் எப்பயாச்சும் தான் ஆன் டைம் செய்வேன் சார். ம். அவங்களும் ஆன் டைம் செஞ்சு அனுப்பிச்சு விடுவாங்க.
டவுட் இருந்தா அடுத்த நாள் எடுப்போம் அந்த பேப்பரை. இல்ல போன் எடுப்பாங்க, பேப்பர் எடுப்போம், புரியாத கொஸ்டின் வச்சு கேட்டுக்கிட்டே இருப்போம். தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ண அப்படின்னு சொல்லிடுவோம். 2 பேருக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் சொன்னவன் அவன் சொல்லிடு அப்படின்னு சொல்லிடுவோம். அப்படியே புரியாதெல்லாம் தெரிஞ்சுப்போம் சார். அப்புறம் நியூஸ், நீங்க நியூஸ் பிரீத்திகா மிஸ் வந்து ஏதாச்சும் ஒரு நியூஸ் மார்னிங் எந்திரிச்சோன்னே குட் மார்னிங் சார் என்ன சொல்லிட்டு ஒரு நியூஸ் சொல்ல சொன்னாங்க. அந்த நியூஸ் மூலமா வந்து புதுசா வந்தது எல்லாத்தையும் நாங்க கத்துக்கிட்டோம் சார். ஜிகேக்கு மெயினா கண்டிப்பா வந்து இப்போ ஏதாச்சும் உங்களுக்கு புதுசா தெரிஞ்சுன்னா டக்குனு குரூப்ல போட்டுருங்க, அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே ஜானகி, ஜானகி இப்போ ஒரு சும்மா ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின், சரியா? ஓகே, சோ ஒருவேளை டைம் டிராவல் பண்ணி அப்படியே திரும்ப லாஸ்ட் இயர் போறீங்க, கரெக்டா நீங்க அகாடமி ஜாயின் பண்ற டைம் திரும்ப போய் இன்னொரு அந்த ஓல்டு சாணக்கியா போய் மீட் பண்றீங்க. அப்போ அந்த சாணக்கிய கிட்ட என்னெல்லாம் பேசுவீங்க ரிகார்டிங் சைனிக் ப்ரிப்பரேஷன்? இந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு போய் இதை மட்டும் பண்றா வேற எதுவும் படிக்காது. ஆல்ரைட், சரி. இன்கேஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து சொன்னேன்னா நானே சரி, இன்கேஸ் ஒரு கண்டிஷன் கொஸ்டின் பேப்பர் கொண்டு போக கூடாது, ஆர்கானிக்கா படிக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ற மாதிரி நான் சொல்லிடுறேன். கொஸ்டின் பேப்பர் அலௌட் இல்லை சாணக்கியா, அப்போ வேற எப்படி அவங்கள உன்னோட சாணக்கியாவை படிக்க வைப்ப? பிஎம்க்கு ஒரு மெயில் போடு, ஆபரேஷன் சிந்தூர் நீங்களே திறப்பீங்க, பெஹல்ஹாம்ல இது நடக்க போது, நீங்க அந்த இடத்துல நீங்க கரெக்டா அந்த டைம்ல நீங்க டிஃபென்ஸ் இது போட்டீங்கன்னா நீங்க வந்து டெரரிஸ்ட புடிச்சிடலாம், கரெக்ட் டைமுக்கு பாம்பு போட்டுடலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ ஃபேமஸ் ஆயிடுறால, டிஃபென்ஸ் கோட்டால எக்ஸ்ட்ரா ஆயிரும்ல. வாவ், நீ கரெக்டா ஆபரேஷன் சிந்தூரை ரிலேட் பண்ண பாத்தியா? நைஸ் நைஸ் நைஸ், சூப்பர் சாணக்கியா. ஏபிஜே அப்துல் கலாம்கிட்ட ஒண்ணும் இல்ல, ஆனா எல்லாத்தையும் ஆக்கிட்டாரு. அவர்கிட்ட ஒண்ணுமே இல்ல சார். அவருக்கு ஒண்ணும் இல்ல, ஓகே அப்படி, ஓகே பிரெயின் மட்டும் இருந்துச்சு சார், அத சூப்பரா யூஸ் பண்ணாரு. சூப்பர். அப்புறம் நான் அவர்கிட்ட இருந்து ஒரு ரொம்ப புவரான பேக்ரவுண்ட் இருந்தாதான் அதோட பெயினை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளால சக்சீட் ஆக முடியும்னு தெரிஞ்சு சார் அவர்கிட்ட. ஓகே ஓகே. அப்புறம் இலான் மஸ்க் வந்து அவர் வந்து எப்படி என்ன நினைச்சாருன்னு தெரியல, சூப்பரான ஏஐ டெக்னாலஜி வந்து காஸ்க்கு கொண்டு வந்தாரு. சோ அவரோட கம்பெனில ஒர்க் பண்ணி சீக்ரெட் தெரிஞ்சு நான் ஒரு புது கம்பெனி திறக்கணும்னு அம்மா சொன்னாங்க சார், அதனால எலான் மஸ்க் சார். ஓகே. சுந்தர் பிச்சை ஒரு நார்மலான இந்தியன் எப்படி அந்த அளவுக்கு ஆனாருன்னு எனக்கு இன்னமும் தெரியல சார். கூகுள் சிஇஓ எல்லாரும் அவரோட ஹார்ட் ஒர்க் தான். ஓகே, ஸோ சாணக்கியா நைஸ், உங்களோட ரோல் மாடல்ஸே ரொம்ப 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 பிரில்லியண்டா ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புளா தான் இருக்காங்க. ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி நான் டக் டக்குன்னு நம்ம அகாடமியோட ஸ்டாஃப் நேம் சொல்றேன், எல்லாரும் ஒரு 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 சின்ன வேர்ட்ல இல்ல ஒரு சென்டென்ஸ்ல நீங்க டிஸ்கிரைப் பண்ணலாம். ஓகே, ஒரு ஷார்ட் வேர்ட் ஒரு ஃப்ரேஸ்ல நீங்க டிஸ்கிரைப் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் கார்த்தி சார். கார்த்திக் சார் தட்டியில கையில வச்சிட்டீங்க சார். கிளாஸ் டைம்ல ஸ்ட்ரிக்டா இருப்பார் சார். ஆனா வந்து ஏதாச்சும் போரிங்கா இருக்கிற மாதிரி போச்சுன்னா உடனே அதை ஃபுல்லா மாத்திடுவார் சார். டாபிக்க ஃபாஸ்டா முடிச்சுட்டு அதை கடைசியா ரிவ்யூ ஃபுல்லா முடிச்சிருவார் சார் கார்த்திக் சார். சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் பிரீத்திகா மேம். கிளாஸ் ஃபுல்லா ஜாலியா போகும் சார். இப்போ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா டக்குன்னு ரேஸ் ஆன் பண்ணி கேட்ட சொல்லிடுவாங்க சார். இப்போ ஏதாச்சும் டவுட் இருந்தா முடியறது கூட வெயிட் பண்ண வேணாம், டக்குன்னு கேட்டுட்டு போயிடலாம். அப்புறம் இந்த ஃபன் என்டர்டெய்னிங் ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி லாஸ்ட்ல கொடுப்பாங்க சார். ஓகே ஓகே, ஆல்ரைட். நெக்ஸ்ட் தியாகராஜன் சார். தியாகு சார் கிளாஸ் போறீங்க, கிளாஸே ஃபுல்லா மாத்திடுவார் சார். பிபிடி ஷேர் பண்றது நிப்பாட்டிட்டு கிளாஸ் பாட்டுக்கு ஜாலியா போயிடும். ரொம்ப ஒரு மாதிரி போரிங்கா இருந்துச்சுன்னா அவரே கிளாஸ் மாத்திடுவாரு. அப்புறம் டாபிக் கவர் பண்ற மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லுவார் சார். சில பேரோட பேக் ஸ்டோரிஸ் எல்லாம் தெரியாதுல்ல நிறைய பேருக்கு, அந்த மாதிரி அவர் மாதிரி படிக்கலாம், அவர் மாதிரி இருக்கலாம், அவர் எப்படி அச்சீவ் பண்ணிருக்காரு, அந்த மாதிரி நிறைய ஸ்டோரி சொல்லுவார் சார், ஜாலியா இருக்கும். ஓ நைஸ். ஓகே, நெக்ஸ்ட் சந்திரகுமார் சார். சைனிக் மோட்டிவேட்டர்னு சொல்லிடலாம் சார். சைனிக் மோட்டிவேட்டர்.
மிலிட்டரி மோட்டிவேட்டர், சைனிக் மோட்டிவேட்டர், ஏதாச்சும் படிக்கிறீங்கன்னா டக்குன்னு மோட்டிவேட் பண்றேன் சார். ஓகே, அப்போ விக்னேஷ் சார்? 2 பேரும் சார். 2 பேருமே. ஓகே, எஸ், லாஸ்ட் மைசெல்ஃப் சரவணன் சார். கிளாஸ்ல லாஸ்ட் 10 பரவாயில்ல. கிளாஸ்ல 10 மினிட்ஸ், லாஸ்ட் 10 மினிட்ஸ்ல யாருக்காச்சும் பனிஷ்மெண்ட் இருந்தா நான் யாராச்சும் உங்களோட சேர்ந்து பனிஷ்மெண்ட் செய்வீங்களா கேட்பீங்க. அப்போ வில்லிங்கா இருக்கிறவங்க கை தூக்குவோம். எனக்கு இன்ன வரைக்கும் ஞாபகம் இருக்கு சார். தோப்பு கரண் அன்னைக்கு யாருக்கோ போட சொன்னீங்க, நானும் சேர்ந்து போடுறேன்னு தோப்பு கரணம் போட்டுக்கிட்டு அப்புறம் நான் சொல்லுவேன் கிளாஸ் போயிட்டு இருக்கோம் ப்ளீஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதே பொசிஷன்ல நிக்கணும். ரிலீஸ் சொல்ற வரைக்கும் அதே பொசிஷன்ல நிக்கணும். சரி சாணக்கியா, ஐ திங்க் இந்த கொஸ்டின் உங்ககிட்ட தான் கேட்க முடியும்னு நினைக்கிறேன். பீயிங் நருட்டோ ஃபேன், ஓகே, உங்களுக்கு எப்படி இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு? ஏன்னா எனக்கு பர்சனல் நருட்டோ தெரியும். ஸோ உங்களுக்கு நீங்க நருட்டோல இருந்து எப்படி அந்த பாசிட்டிவ் இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு சைனிக் எக்ஸாம்க்கும் சரி இல்ல ரியல் லைஃப் ஸ்டடீஸ்க்குமே அது ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுங்களா? ஏன்னா ரொம்ப காமனா நீங்க என்கிட்ட பர்சனலா நருட்டோ பத்தி பேசிருக்கீங்க. இது ரொம்ப கிரிட்டிக்கலான क्वेश्चन சார். இப்போ வேற ஒரு அனிமே ஃபேன்ஸ் கேட்டாங்கன்னா உடனே கோவம் ஆயிருவாங்களா சார்? பரவாயில்ல, அது இருக்கட்டும். சரி, ஏன்னா நீங்க எப்பவுமே வந்து நருட்டோ பத்தி பேசுங்க. ஏன்னா ஜென்ரலா நருட்டோ பார்த்தும் பாசிட்டிவா இன்ஸ்பயர் ஆகி எக்ஸாம் படிக்கிறவங்க இருந்திருக்காங்க, அந்த ஹார்ட் ஒர்க் பண்றவங்க இருந்திருக்காங்க. சோ நீங்க அந்த மாதிரி இருந்தீங்களா? யாருமே சொல்லி கொடுக்காம ஒரு சக்சஸ்ஃபுல்லான நிந்தாவானதுதான் நருட்டோ சார். கரெக்ட். ஒரு எந்த ஹெல்ப்புமே இல்ல அவனுக்கு. நருட்டோக்கு நிறைய சென்சேஸ் வேணா இருந்திருக்கலாம் சொல்லி கொடுக்க, ஆனா ஒரிஜினல் பேரண்ட்ஸ் யாரும் இல்ல அவர் கரெக்டா கைட் பண்றதுக்கு. அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் கக்காஷி வந்து அவரோட ரூமை மீட் பண்ணும்போது எக்ஸ்பைரி மில்க் இருக்கும், ஒண்ணுமே எதுவுமே நீட்டா இருக்காது சார். ஆனா அப்படி இருந்துமே ஃபோர்த் கிரேட் நிஞ்சா வார்ல வந்து ஒரு மெயினான கேரக்டர் ஆனதுதான் சார் நருட்டோ. அப்புறம் செவன்த் ஹொக்காகே சின்ன வயசுல இருந்து ட்ரீம் பண்ணதை அச்சீவ் பண்ணணும்னு கொடுக்குற இன்ஸ்பிரேஷன் நருட்டோ சார். நருட்டோ மாதிரி செல்ஃப் டிபெண்டா இருக்கணும் சார். சூப்பர், இதுதான் கேட்டேன், இதுதான் ஆன்சர். சும்மா தலை பண்ணிட்டே இருக்க கூடாது சார். அப்புறம் ஒரு கோல் இருந்துச்சுன்னா அதை மாத்தவே கூடாது, அந்த கோலை தேடி போகணும்னு நான் நருட்டோ நருட்டோல இருந்து கத்துக்கிட்டேன் சார். வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்போ நீங்க அட்வைஸ் பண்ணணும்னா எனக்கு உங்களோட ஜூனியர்ஸ் நிறைய பேர் இந்த வீடியோஸ் பார்ப்பாங்க, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் எப்படி இருக்கும்? கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி உட்காரணும்னா கஷ்டமா தான் இருக்கும், எனக்கும் தான் கஷ்டமா இருக்கும், ஆனா நான் செஞ்சதில்ல. அப்படி கரெக்டா வந்து கிளாஸ்ல கவனிச்சு படிச்சோம்னா நம்மளுக்கு மார்க்ல எஃபெக்ட் தெரியும். ஆனா கவனிக்காக இருக்கும்போது ரொம்ப ஜாலியா இருக்கும் கவனிக்காம உட்காந்துட்டே இருக்கிறது. ஆனா கவனிச்சா ஒரு மாதிரி போர்டா இருக்கும். ஆனா கவனிக்காத டைம் அப்போ நம்ம மிஸ் பண்ணிருப்போம் சில மெயின் கீ பாயிண்ட்ஸ். அது எக்ஸாம்ல வந்து அன்னைக்கு சார் என்னமோ சொன்னாரேன்னு தோணும். அப்போ வர அழுவதான் ரிசல்ட் வர வரைக்கும் அழுதுகிட்டே இருப்போம் நம்ம. இன்னும் ஃபுல்லா படிக்கணும்னு சொல்றீங்க, கரெக்டா? இன்னும் ஃபுல் ஃபோக்கஸ்டா கிளாஸ்ல அட்டென்ட் பண்ணணும், எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட்ல இருந்தே படிக்கணும்ன்றீங்க, கரெக்ட்? ஆமா சார். சூப்பர். ஓகே, எஸ் மேம், உங்களோட அட்வைசஸ் டு த நெக்ஸ்ட் பேரண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து விகாசா ஸ்கூல் பத்தியும் தெரிஞ்சிருக்காது, ஸோ அதை பத்தியும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பேரண்ட்ஸ்க்குமே இன்னும் சில பேர். எஸ் சாணக்யா, சொல்லுங்க. He wants to share about VIKASA sir because we visited VIKASA. Yes please. Okay, both of you, நீங்க 2 பேருமே விகாசா ஸ்கூல். ஏன்னா ஸ்டில் இப்போ வரைக்குமே சைனிக் ஸ்கூல்னா ஒரு ஒன் சைடட் மைண்ட் செட்டா தான் இருக்கு. என்னன்னா வந்து சைனிக் ஸ்கூல்னா வந்து ஓல்டு சைனிக் ஸ்கூல் மட்டும்தான் ப்ரிஃபர் பண்ணணும், தட் டு அமராவதி நகர் மட்டும்தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு. வி ஆர் ட்ரைங் டு சேஞ்ச் இட். அண்ட் ஹோப்ஃபுல்லி உங்களோட வீடியோ பார்க்கும்போது, உங்களோட ஸ்பீச் கேட்கும்போது கண்டிப்பா நிறைய பேரண்ட்ஸ் எஸ் விகாசா சைனிக் ஸ்கூல் இவ்வளோ ஒரு ஒரு அன்னோன் ஜெம் மாதிரி இருக்கு, இதை கண்டிப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கலாம், இந்த சயின்ஸ் ஸ்கூலுக்கும் நம்ம ஃபைட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகும். எஸ், யூ கேன் போத் ஸ்டார்ட். ஸோ எனக்குமே அது சாய்ஸ்ல இல்லை சார். ஐ வாஸ் ஆல்சோ லைக் 257 கிடைக்காது, ஸோ நம்ம ரீஅட்டம் பண்ணலாம் எடுத்து அடுத்த வருஷம். ஏன்னா இவனெல்லாம் செகண்ட் டைம் படிக்க வைக்கணும், இட்ஸ் வெரி டஃப் திங், யூ நோ ஹிம். அப்படி யோசிச்சேன் சார். ஆனா அப்புறம் வந்து சரி யோசிச்சேன், சரி தமிழ்நாட்டுல போடலாம், நம்ம வேற 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 ஓல்டு ஸ்கூல்ஸும் இருக்குல்ல சார், வந்து கோர்கொண்டா இருக்கு,
நம்ம கேரளா இருக்கு. ஸோ அதெல்லாம் யோசிச்சுட்டு கலிகிரி, இருக்கும்போது கழக்கட்டும். சரி நம்ம ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு கொடுக்கலாம்னு நாங்க விகாச போட்டோம். நேர்ல போய் பார்த்தோம் சார். ஏன்னா நமக்கு கிடைச்சதை ஏத்துக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நேர்ல போய் பார்த்தோம். நாங்க பார்க்கும்போது விவர் அஸ்டானிஷ்ட். என்னன்னா ரொம்ப நல்லா இருந்தது சார் ஸ்கூலோட. இப்ப இருக்கிற கரண்ட் பிரின்சிபல் இருக்கு அவங்களோட கரிக்குலம். ஏன்னா அது ஆல்ரெடி ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஸ்கூல் தான். அவங்க விகாஸோட இப்ப மீன் கூட இப்ப டைப் பண்ணிருக்காங்க. ஸோ த ஸ்கூல் இஸ் நாட் நியூ டு த எஜுகேஷனல் ஃபீல்ட். அவங்க ஆல்ரெடி நல்லா சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப எப்படி அமராவதி நகர்ல என்ன பண்றாங்களோ த சேம் டைம் டேபிள் மார்னிங் வேக்கப்ல இருந்து நைட் ஸ்லீப்பிங் டைம் வரைக்கும் ஆன் டாட் இங்க பண்றாங்க சார். அப்புறம் ஃபுல்லா ஸ்கூல் ஃபுல்லா கேமரா வச்சிருக்காங்க வித் ரெக்கார்டிங் வச்சிருக்காங்க. ஸோ யூ கேன் மானிட்டர், தே கேன் மானிட்டர் த சில்ட்ரன். ஸோ சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்காங்க. எல்லாரும் தூத்துக்குடி ரொம்ப ஹாட்டா இருக்கும்னு சொன்னாங்க. நேர்ல போய் பார்த்தப்போ அந்த இடம் வந்து ரொம்ப கூலா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு அன்னைக்கா? நான் சொல்றேன் சார். அந்த ஸ்கூலுக்குள்ளார அது நீங்க லெஃப்ட் ரைட் சுத்தி சுத்தி போகணும் சார். அந்த ஸ்கூலுக்குள்ளார ஒரு பெருசா வாலாட்டம் இருக்கும். 1 டோன் நினைச்சா அது ஒரு தனி பிளாட். ரொம்ப தூரம் போனீங்கன்னா தான் விகாசா சைனிக் ஸ்கூல் பார்க்கலாம் சார். நீங்க உள்ளார போனீங்கன்னா வந்து இங்க இங்க 2 பிளாக்ஸ் இருக்கும். நடுவில் ஒரு பாத்வே. இங்க 2 பிளாக்ஸ் இருக்கும் சார். அது 2 டிஃப்ரெண்ட் ஹவுசஸ். இங்க டிஃப்ரெண்ட் ஹவுசஸ் இருக்கும் சார். அது பாத்தீங்கன்னா வந்து நீங்க இப்படி போனீங்கன்னா சைட்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து அங்க ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கும் சார். ஃபுட்பால் அந்த ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட் இருக்கும் சார். இங்க உங்கள்கிட்ட வந்து ஸ்போர்ட்ஸ் தனியா இருக்கு. அப்புறம் வந்து ரன்னிங் ரேசிங் அதுக்கு தனியா இருக்கு சார். ஸோ 2 டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் இருக்குது சார். அப்புறம் ஹார்ஸ் ரைடிங்கு தனியா ஒரு இது இருக்கு சார். 4 அடல்ட் ஹார்சஸ் அப்புறம் 2 போனிஸ் இருக்குது சார். அதனால இப்போ வந்து ஒரு 8 பீப்புள் ஜம்பிங் கத்துக்கிறாங்க ஹார்ஸ் ரைடிங்ல. அதுதான் கேக்குறேன். 4 days once சிக்கனா, வீக்லி ஒன்ஸ் மட்டன். சூப்பரா இருக்கு. ஃபிஷ் இருக்கா மெனுல? ஃபிஷ் இருக்கு சார். ஏன்னா தூத்துக்குடி ஆச்சு. தூத்துக்குடி பக்கத்துலனா கண்டிப்பா சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்புறம் இன்டோர் கேம்ஸ் அங்க நிறைய இருக்கு சார். சாட்டர்டே நம்ம பட்டன் போன் வாங்கி கொடுத்துடணும் சிம் கார்டு போட்டு. ஒரு 2 hours பேச விடுவாங்க சார் நம்ம பேரண்ட்ஸோட. இண்டோர் கேம்ஸ் என்னென்ன இருக்காங்க? இண்டோர் கேம்ஸ் வந்து இந்த ஹேண்ட்ல வந்து விளையாடுற ஃபுட்பாலு, செஸ், கேரம் அந்த மாதிரி நிறைய இண்டோர் கேம்ஸ். சிலம்பம், கராத்தே, ஹாக்கி டெய்லியும் இருக்கு. இது யோகா எல்லாமே கொடுக்குறாங்க சார். தே ப்ரொவைட் எவ்ரிதிங். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம அதை சூஸ் பண்ணிக்கணும். அந்த 6 monthsக்கு we have to stick on that. அதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட்லயே சூஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நீங்க அதுக்கப்புறம் அடுத்த 6 months தான் you can change it. ஏன்னா அவங்க காம்படிஷனுக்கு கூட்டிட்டு போறதுனால அது இது எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்றாங்க சார். ரொம்ப ரெஸ்பாண்டிவா இருக்காங்க. லைக் இஃப் யூ ஆஸ்க் எனி சில்லி கொஸ்டின் தே ஆன்சர் இட். ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. மெயினா அது நிறைய பேரண்ட் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. அமராவதி நகர்ல தான் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், இங்க கிடைக்காதுன்னு. ஹியர் ஆல்சோ தே ஆர் கிவிங் 50% ஸ்காலர்ஷிப் அக்கார்டிங் டு தேர் மார்க் அண்ட் தேர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். தே ஆர் கிவிங் த ஸ்காலர்ஷிப் ஆஸ் வெல். சோ அதான் சார். நான் பயந்தது வந்து வெயிலுக்காக பயந்தேன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக பயந்தேன், எஜுகேஷனுக்காக பயந்தேன். இது 3மே வந்து ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். லைக் ஐ எம் சோ சாட்டிஸ்ஃபைட். ஸோ அதனால வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் அதர் பேரண்ட்ஸ் ஆல்சோ, suppose if you are not able to get seat in Amaravati Nagar, don't feel bad and don't wait for next chance. Okay, it's your choice. If you want to go to Amaravati, it's your choice. But VIKASA is also as equal as Amaravati. That is my view. Overall, கருட் அகாடமி எப்படி நீங்க பார்த்தீங்க? அதை பத்தி சொல்லுங்க. Yes, we'll start from Chanakya. Yes. சாட்டிஸ்ஃபைட் தான் சார். எனக்கு அதை தான் சொல்லணும் சார். நான் நிறைய பேரண்ட் கிட்ட நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் சொன்னது என்னன்னா, நீங்க சைனிக் சேர்க்கணும்னு கூட வேண்டாம். நாலேஜ் வரணும்னா நீங்க போய் கருட்ல ஒரு வருஷம் சேர்ந்து படிங்க. ஏன்னா தே கிவ் த ரூட், ஃப்ரம் த ரூட் தே கிவ் த ஃபவுண்டேஷன். ஃபுல்லா உங்களுக்கு அதை வந்து ட்ரெயின் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ அதனால வந்து ஐ கேன் see the passion and the you know டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க் எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. பிசைட்ஸ் பண்ணி நீங்க வந்து ரொம்ப அதை வந்து ஒரு சர்வீஸா எடுத்து பண்றீங்க. ஸோ வந்து நான் பர்சனலா எனக்கு வந்து தம்பி மார்க் குறைஞ்சது நாட் பிகாஸ் ஆஃப் கருடுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எவனோட லேக்கிங்ல தான் இவ்வளவு தூரம் படிக்க வச்சுட்டே பெருசுன்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ மோட்டிவேஷன் கொடுக்கறது, கிளாஸ்ல கான்செப்ட் கிளியர் பண்றது, எந்த டவுட் எப்ப வேணாலும் கேட்கலாம், யாரும் எதுவும் ரெக்ரெட் பண்ண மாட்டாங்க. 9:30 வரைக்கும் கிளாஸ் எடுக்கிறது சரவணன் சார். ஸோ அதெல்லாம் வந்து லைக் எல்லா சாருமே நான் சொல்லுவேன். தியாகு சார், சந்திரு சார், சரவணன் சார், பிரீத்தி மேம், எவ்ரிபடி ஹஸ் டன் தேர். கார்த்திகேயன் சார், ஆமா, எவ்ரிபடி ஹஸ் டன் தேர் ஜாப். விக்னேஷ் சார், ஓகே, நீங்க தானே கிளாஸ் அட்டெண்ட் பண்ற.
அவங்களுக்குன்னு ஒரு யூனிக் ஸ்டைல் இருக்கு, அதை அழகா கொண்டு போறாங்க. பசங்களை நல்லா மோட்டிவேட் பண்றாங்க, நல்லா அட்டன்டிவா இருக்காங்க பசங்களோட. எல்லா பசங்களும் இப்போ ஒரு பையன் கீழே குனிஞ்சிருக்கானா அவனை மென்ஷன் பண்ணி நிமிரு அப்படின்றாங்க. ஒரு ஒரு கேர்ள் வந்து அந்த பக்கம் திரும்பி இருக்கா இந்த பக்கம் பாருன்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. கிளாஸ் ரூம் அட்மாஸ்பியர் தான் சார். ஸோ அதனால வந்து எனக்கெல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பி தான் சார். நீங்க சொல்லுங்க. எஸ் எஸ் சாணக்யா. ஹோம் மீட்டிங்ல அப்படியே ஆன்லைன் கிளாஸ் உட்கார மாதிரியே இல்ல. இப்போ இங்க சேர்த்துருவீங்கன்னா சாணிக்கா சாப்பிடுறியா அப்படின்னு கொஸ்டின் கேட்டுருக்கீங்க. என்ன சாப்பிடல அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நானும் சொல்லிடுவேன். அப்புறம் சரி பிரேக் அப்போ சாப்பிட்டுக்கலாம், இப்போ கொஞ்ச நேரம் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிக்கோ, இன்னும் 10 minutes இந்த வீடியோ எட் பண்ணிடும், அப்போ சாப்பிட்டுக்கோன்னு சொல்லுவீங்க சார். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபுட்டு தான் சார் இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. சாணக்யா, திஸ் இஸ் டு யூ. ஸோ சைனிக் ஸ்கூல்ல போயிட்டு நல்லா ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கான ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, நீங்க மிஸ்டேக் பண்ணாலும் அதை ரியலைஸ் பண்றீங்க, சரியா? ஸோ அதை இம்மீடியட்டா அடுத்த வாட்டி பண்ணக்கூடாது. அது நம்ம கோல் அச்சீவ் பண்ற வரைக்கும் ஃபோக்கஸ்டா இருங்க. ஆல்ரைட், மற்றபடி உங்களோட கேரக்டருக்கு ஈஸியா ஜெல் ஆயிடலாம். No, sir, we have shared enough. Thank you so much. Thank you very much. Thank you all the staff. Thank you so much, ma'am. Thank you so much for joining us in the interview. ஏன்னா இன்னைக்கு ஸ்கூல் முடிச்சுட்டு அப்படியே வந்தீங்க, நீங்களும் உங்க பிஸி ஷெட்யூல்ல எங்களுக்கு டைம் கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சாணக்யா. பட் ஸ்டில் ஸ்கூல் போயிட்டு வந்து நீ இன்னைக்கு விளையாடி இருக்கலாம், பட் ஸ்டில் யூ மேனேஜ் டு ஜாயின் இல்லையா? ஸோ சரவணன் சாருக்காக கரூருக்காக ஒரு சின்ன இன்டர்வியூ கொடுக்கலாம்னு இருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ சாணக்யாஸ் ஃப்ரெண்ட், நீங்களும் கோஆபரேட்டிவா இருந்தீங்க. நெக்ஸ்ட் டைம் கிளாஸ்ல போல்டா பேசணும். ஓகே ஓகேவா? ஆல்ரைட், சாணக்யாவே கைட் பண்ணுவார் பாருங்க. ஓகே ஓகே சாணக்யா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.